ஹாய் மக்களே, கார்த்திகை தீபம் சீரியல் மே 18, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க. சந்திரா முத்துவேலியும் வீட்டுக்காரையும் வர சொல்லியிருக்கா. இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சந்திரா எதுக்காக வர சொன்னா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா அங்கே தான் வரா. வந்து எதுக்கு வர சொன்ன சந்திரான்னு கேட்குறான். நான் எதுக்கு வர சொல்லியிருப்பேன், எல்லாம் அந்த கார்த்தி தான். எங்கள் அக்கா வந்து ரேவதி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அந்த கார்த்தி வந்து அந்த கல்யாணம் பண்ண விடாமல் தடுக்கிறான். அவனை வந்து வேறு திசையில் திருப்பி விட்டால் தான் வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கவும் நான் எங்கள் அக்காவை பழியும் வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. என்னவோ அவனா சொல்கிறா, அவங்க சொல்கிறத வந்து காமிக்கலை. இதன்படி பண்ணால் அந்த கார்த்திகை வந்து கும்பாபிஷேகத்தில் பிஸி ஆகிடுவான். எப்பயுமே ரேவதியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இப்போது அவங்க நாங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அதை வந்து அவன் கெடுத்துட்றான். அதனால் அவனை வந்து வேறு பக்கமாக திசை திருப்பணும். அதனால் அந்த கும்பாபிஷேகம் பிளான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. உடனே அவங்களும் சரி நீ சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சிடறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதி வரா. அப்போ ரோஹிணி கேட்குறா, என்னாச்சு எம்டி சார்கிட்ட நீ பேசுனியா, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்கும்போது, நீ சொன்ன அந்த பல்பு பாண்டி என்ன நல்லா பல்பு கொடுத்துட்டான், எனக்கே அசிங்கமாக போச்சு. நான் தான் அந்த ரவுடியை செட் பண்ணேன்னு தெரிஞ்சு போயிட்டு அவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க என்னை கேட்டார். நான் அது மாதிரி கேட்டேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்ட்டு. நீங்கள் முதல்ல தெளிவு பண்ணிவிட்டு வாங்க, நான் என் முடிவில் தெளிவாக தான் இருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேணும்னு நீங்கள் தான் தெளிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரோஹிணிகிட்ட. ரோஹிணி கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. என்னது கரெக்டாக சொல்லியிருக்காரா? ஏற்கனவே வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு என்னையே திருப்பி கேட்குறாரு. என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு என்ன இப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு. அவர் கண்ணை பார்த்தாலே என்னால் பேச முடிய மாட்டுது. உனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்குறா ரோஹிணி. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா பிடிக்கலன்னு சொல்கிறியா? அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, முடிவும் நீ எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா ரோஹிணியும். சந்திரா புருஷனும் அவங்க சித்தப்பாவும் போகிறாங்க. போய் கோயில்கிட்ட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணணும், ஏற்கனவே ஆள் வச்சு பண்ணி சொதப்பிட்டானுங்க, நம்மளே திரும்பி மாட்டிக்கிட்டோம் அந்த கார்த்திகிட்ட. நீ உனக்கு மனசில் இருக்கிற பழி உனக்கு வந்து தீரணுன்னா நீ அந்த கார்த்திக்காக நீ தான் போய் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க சித்தப்பாவும் என்னம்மா அவனே என்னை கோத்து விட்ற அப்படின்னு சொல்கிறாரு. போங்க சொன்னதை செய்யுங்க, நான் வெளில நிற்கிறேன், யாராச்சும் வராங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க சித்தப்பாவும் உள்ளே போகிறாரு. கோயில் பூட்டை திறந்துட்டு உள்ளே போய் சாமிகிட்ட, சாமி நீ வந்து எவ்வளோ பெரிய தாலி போட்டிருக்க, வைரத்தில் ஜொலிக்குது, இந்த ஊர் தர்மகத்தா, இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப நம்புகிறாரு, இதை வந்து நான் பண்ணலை, நான் வெறும் அம்பு தான், இதை எய்தோ அங்கே வந்து வெளில நின்றுட்டுருக்கான், என்னை நீ தண்டிச்சிடாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வெளில வரான். சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு கையை காமிக்கிறான். காசியை காமிக்கிறாங்க. காசியில் வந்து கார்த்திகோட தாத்தா இருக்கார். அவர் வந்து மூலிகை மருத்துவம் எடுத்துகிட்ருக்காரு. அப்போது தான் அவருக்கு திடீர்னு கனவு வருது. கனவு வந்து திடீர்னு எழுந்திரிக்கிறாரு. என்னன்னு கேட்குறாங்க. அங்கே சித்த வைத்தியர் கேட்குறாரு. உடனே என்னை வந்து சாமி வந்து அந்த அம்மனே என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, நான் உடனே ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏற்கனவே வந்து நீ ரொம்ப முடியாமல் இருக்க, இன்னும் 3 மாதம்தான் நீ உயிரோடு இருக்கன்னு சொல்லியிருக்காரு வைத்தியரே. திடீர்னு நீ கிளம்புனா நீ போகிற வழியில் உனக்கு ஏதாச்சும்னா என்ன பண்ணுறது, இது சரிப்பட்டு வராது, நீ கிளம்ப வேண்டான்னு சொல்கிறாரு. இல்லை அந்த ஆத்தாவே என்னை கூப்பிட்ருக்கா, அதனால நான் போகிறேன், அவள் மேலே பாரத்தை போட்டு நான் போகிறேன், நான் கட்டின கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கா, அதனால தான் அந்த ஆத்தா என்னை உயிரோட வச்சிட்ருக்கான்னு எனக்கு தோணுது. அவள் என்னை பார்த்துப்பா, நான் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துருவேன், போயிட்டு திரும்பவும் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் இந்த காசியிலே வந்து உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரி அந்த கடவுளோட உத்தரவு அதுதான், அதனால நம்மளால் என்ன பண்ண முடியும், நீ நல்லபடியாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரேவதி ரூமில் வந்து தூக்கம் வராமல் தானாக பேசிகிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் எம்டி நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவள் தனத்தானே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட மனசாட்சி வருது. நீ வந்து என்ன ஒரு காலம் முடிங்கே எடுக்க மாட்டேன்ற, உன் மனசில் கார்த்தி தான் இருக்காரு, அது நல்லாவே தெரிஞ்சும் நீயே உன்னை ஏமாற்றிக்கிறேன்னு கேட்குது. இல்லை நீ என்ன சொல்கிற, எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நான் எப்படி வந்து இப்படிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா.
மனசாட்சிட்ட பேசிகிட்டு இருக்கா. மனசாட்சி சொல்லுது, நீ ஏன் வந்து உன்னையே குழப்பிட்டு இருக்க, நீ சொல்கிறது சரிதான், எனக்கும் இந்த மனசுக்குள்ளே ஒரு புரியாத ஃபீலிங் இருக்குது, ஆனால் அம்மாவோட ஆசை வந்து குடும்பம் சேரணுன்றதுனால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனசாட்சி சொல்லுது, வீடு குடும்பம்னு நினச்சி உன்னே நீ ஏமாத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுது. எனக்கும் புரியுது, எம்டி சாரை பார்த்தாலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசில் வருது, அது என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறா அவளும். அதுக்கு அவள் மனசாட்சி சொல்லுது, நீ வந்து ஒரு குடும்பம் சேரணும்னு நினைக்கிற இந்த கல்யாணத்தினால, ஒரு குடும்பம் சேரணுன்னா கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது, 2 குடும்பம் உட்காந்து பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ முதல்ல போ, நீ வந்து ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருக்காத, நான் ஒன்றும் என்னை ஏமாற்றிக்கலை அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அடுத்தது கோயிலில் போய் திறக்கிறாரு பூசாரி. பூசாரி திறக்கும் போதே சாமியை வேண்டிட்டு தான் திறக்கிறாரு. இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு திறந்துட்டு எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. உடனே அங்கே உள்ள மக்கள்லாம் போய் பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே கார்த்தி வீட்டுக்கு ஒரு ஆள் ஓடி வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்கள் கோயிலில் சிலை எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லாமல் இப்படி சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தியோட பாட்டி. நீங்கள் வாங்கம்மா கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. வாங்க பாட்டின்னு சொல்லி கார்த்தி கூப்பிட்டு போகிறாரு கையை பிடிச்சி அவங்கள. கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சாமி கண்லேயும் ரத்த கண்ணீர் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சந்திரா கொடுத்த பிளான் தான். அவங்க 2 பேரும் வந்து நைட்டில் சாமி கோயிலுக்கு வந்து பூட்டு திறந்து ஏதோ பண்ணாங்கல்ல, அதுதான் அவங்க பிளான் போல இருக்குது. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.